தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் தெரு விளக்குகள் முறையாக பராமரிக்காத காரணத்தால் கடந்த சில மாதங்களாக அந்த பகுதி இருளில் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை டேவிஸ்புரம் பகுதியில் பல மாதங்களாக மின்விளக்கு எரியாத காரணத்தினால் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து தலைவரிடம் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் சாலைன்னு சொல்லுவாங்க, அதாவது சேதுப்பாதை சாலை, அதாவது தூத்துக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இணைக்கப்படுகின்ற இந்த சாலை பெருமளவில் மக்கள் பயன்படுத்தி வருகிறாங்க. இதில் மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் தோண்டப்பட்ட சாலைகளில் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பள்ளங்களால் சீரழிஞ்சிருக்கிறது. இதில் வாரத்துக்கு ஒரு முறை பெரிய லெவலில் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை கருத்தில் கொண்டு நாங்கள் மாவட்ட தலைவர் அணுகி மாவட்ட ஆட்சியாளர் அணுகி கிட்டத்தட்ட ஒரு 3 முறைக்கு மேலே மனு அளித்திருக்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அப்புறம் ஊராட்சி தலைவர் அணுகி மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. மேற்படி நிர்வாகங்கள் இதை சரி செய்யாத பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாஜகவின் சார்பில் பொதுமக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முற்றுகை போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். வெளிச்சம் இல்லாதனால இந்த வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு வருகின்ற பெண்கள் தனியாக நிலையில் வர முடியல. இதில் செயின் பறிப்பு குற்ற நடவடிக்கைகள் அதிகமான இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. மேற்படி நிர்வாகம் இதில் தலையிட்டு சீர் செய்து தருமாறு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் சேமன்கோட்டை அருகே உள்ள வெளிவயல் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக இறால்படை ஒன்றில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து முதன்மை ஆணையர் ரவிச்சந்திரன் உத்தரவின் பெயரில் இறால்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இது தொடர்பாக கடற்கரை பகுதிகளான தொண்டி, நம்புதாளை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த சிறுபான்மை நல வாரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வெளியில் ஒட்டும் இல்லை உருவும் இல்லை என கூறிக்கொண்டாலும் பாஜகவின் நாடகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அங்கமாகவே இருந்து வருவது போதைப்பொருள் கடத்தல் கைது நடவடிக்கைகள் தொடர்பாக அவசரமாக ஆளுநரை சென்று பார்த்தது மூலம் வெளிப்பட்டு உள்ளது என்று விமர்சித்துள்ளார். 1 மணி நேரம் ஒரு தொலைக்காட்சி ஓடிச்சுன்னா ஏறக்குறைய 40 நிமிடங்கள் விளம்பரங்கள் ஓடுகின்றன. மீதி 20 நிமிடங்கள் மோடியினுடைய சுற்றுப்பயணம் மட்டும்தான் காண்பிக்கப்படுது. இன்னைக்கு நீங்க பேப்பர் எடுத்துங்க, தேர்தல் அதிகாரி ராஜினாமா எத்தனை பத்திரிகைகள்ல முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம். எத்தனை 7 நேர தொலைக்காட்சிகள்ல விவாதத்துக்கு உட்பட்டிருக்கிறது நீங்க பார்த்தோம். அது எந்த கட்சியும் ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்களுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் ஜனநாயகம் வெற்றி பெற முடியாது. நாங்க ஒரு கருத்து சொல்றோம், இந்த கருத்து இன்னைக்கு எல்லாரும் போய் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் ஊடகத்தினுடைய ஒத்துழைப்பு வேணும். இல்லைன்னா இந்த அறைக்குள்ளேயே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்துவிடும். இட் வில் நாட் கோ பியாண்ட் திஸ் வால்ஸ். ஆகவே இது ஒரு கூட்டு முயற்சி, எதிர்கட்சிகள் மட்டுமல்ல. இப்படிப்பட்ட ஏற்படக்கூடிய இழப்பு எதிர்கட்சிகளுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய இழப்பு இல்ல. ஒரு சுதந்திரமான ஊடகம் ஒரு நாட்டில் செயல்பட முடியவில்லை என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமான அனைவருக்குமான இழப்பு என்று சொல்லிக்கொள்ளும். தேனி நாடாளுமன்ற தொகுதி தொடர்பாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் தேனியில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் உட்கட்சி பூசலால் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தலைமையில் நடைபெற இருந்த கூட்டத்திற்கு மாவட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையிலானோர் எதிர்ப்பு தெரிவித்து கூட்டம் நடைபெற இருந்த திருமண மண்டபத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே சக்கரவர்த்தி தலைமையிலானோர் கதிரவன் வருகைக்கு வைத்திருந்த பிளெக்ஸ் பேனரை கிழித்து எறிந்தனர். இதனையடுத்து கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேனர் கிழித்த சுமார் 25க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் மாசி பெருவிழா கடந்த மார்ச் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நள்ளிரவு வரை அதிகளவில் பக்தர்கள் மேல்மலையனூரில் குவிந்தனர்.
அவர்களுக்கு போதுமான குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக தற்காலிக பேருந்து நிலையத்தில் மின்சாரம் மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி கனிமொழி 2வது முறையாக போட்டியிட உள்ளார். இதைத் தொடர்ந்து அவரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும் வகையில் மாநகராட்சி மேயரும் பொதுக்குழு உறுப்பினருமான ஜெகன் பெரியசாமி பல்வேறு தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் உள்ள பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய குறைகள் கேட்கும் கூட்டத்தை நடத்தி வருகிறார். இதுவரை 30 வார்டுகளில் பொதுமக்களின் குறைகளை கேட்கப்பட்ட நிலையில் மேலும் 15 வார்டுகளில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர் குறைகள் கேட்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி கீதா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகே உள்ள தைலாராமன் மலைக்கோவிலை சுற்றி அரிய வகை மூலிகைச் செடிகள் மற்றும் மரங்கள் உள்ள வனப்பகுதி உள்ளது. இந்நிலையில் கோவிலை சுற்றியுள்ள வனப்பகுதியில் சமூக விரோதிகள் வைக்கப்பட்ட தீயால் கோவிலை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் வனப்பகுதி தீயால் எரிந்து சேதமடைந்துள்ளது. மேலும் தொடர்ந்து எரிந்து வரும் தீயினால் மலைக்கோவிலை சுற்றியுள்ள மீதமுள்ள வனப்பகுதியும் எரிந்து வருகின்றது. எனவே இயற்கை வளங்களை பாதுகாக்க கோவில் வனப்பகுதியில் தீ வைக்கும் சமூக விரோதிகளை கண்டுபிடித்து கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கோவிலை சுற்றியுள்ள வனங்களை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்பாதி, சோழப்பாண்டி, ஏத்தக்குடி, பொன்மங்கலம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கோட்டூர் மற்றும் திருத்துறைப்பூண்டிக்கு நேரடியாக செல்ல பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாத நிலை இருந்து வந்தது. இதனால் கிராம மக்கள் அண்மையில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜாவை சந்தித்து தென்பாதி 4 ரோடு வரை பேருந்து சேவையை நீட்டிக்க கோரி மனு அளித்தனர். கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று திருத்துறைப்பூண்டியில் இருந்து ரெங்கநாதபுரம் வரை வந்து செல்லும் அரசு பேருந்து சேவையை தென்பாதி 4 ரோடு வரை நீட்டிக்க போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் TRP ராஜா அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் TRP ராஜா தென்பாதி 4 ரோட்டில் இருந்து திருத்துறைப்பூண்டிக்கு நேரடியாக செல்லும் வகையில் புதிய பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் பயணம் செய்த அனைவருக்கும் டிக்கெட்டிற்கான தொகையினை நடத்துனரிடம் செலுத்தி டிக்கெட்டுகளை வழங்கினார். அதனையடுத்து பேருந்தில் மகளிருடன் அமர்ந்து சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டார். மேலும் மனு கொடுத்த 24 மணி நேரத்திற்குள் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சர் TRP ராஜாவிற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். சிவகங்கை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் CITU சங்கம் சார்பில் சர்வதேச பெண்கள் தின கருத்தரங்கு நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் பாக்கியமேரி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உழைக்கும் பெண்கள் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் டேசி கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆண்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் எனவும், முறைசாரா பெண் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் ஓய்வூதியம் 3000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், அங்கன்வாடி, ஆசா மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினார். இதில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அண்ணா சாலையில் இருந்து பாபநாசம் வரை நடைபயணம் மேற்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் ஒற்றுமையை பாதுகாத்திட வலியுறுத்தியும், மதசார்பின்மை ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட வலியுறுத்தியும், சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக்கும் குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற நடைபயணத்தில் ஒன்றிய அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு கைகளில் கொடிகளை ஏந்திய வண்ணம் திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் 15,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 14 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சங்கரன்கோவில் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை. இந்நிலையில் விசைத்தறி தொழிலாளர் சங்கம் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. சங்கரன்கோவில் லட்சுமிபுரம் 4வது தெருவில் இருந்து தொடங்கிய மௌன ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று பாடப்பிள்ளையார் முன்பு நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து CITU விசைத்தறி தொழிலாளர் சங்க மாநில துணைத் தலைவர் மகாலட்சுமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசைத்தறி தொழிலாளர்களின் வேலைநிறுத்தப் போராட்டத்தால் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டது. திருப்பூர் வடக்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருப்பூர் காமராஜ் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது.
மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யும் வகையில் பணிகள் மேற்கொள்வதெனவும் அதற்காக பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா, திருப்பூர் மாநகராட்சி 45வது வார்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெற்றி பெற்று மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தமிழக அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அதிகாரிகள் செயல்படுவதாகவும் 45வது வார்டு முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த ஸ்மார்ட் சிட்டி பணி எந்த பகுதியிலும் நடைபெறாத இருக்கக்கூடிய நேரத்தில், குறிப்பாக 45வது வார்டு பகுதியிலே அரசாங்கம் ஜோனல் ஏ, பி, சி என்று பிரிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஜோனல் ஏ என்ற பிரிக்கப்பட்ட பகுதியிலே ஒரு 600 ரூபாய் அவங்க வரி இதற்கு முன் செலுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது 6000 ரூபாயா மாறி இருக்குது. 6000 ரூபாய் செலுத்தி இருந்தாங்கன்னா 60000 ரூபாயா மாறுது. அடிப்படை வசதியும் கூட இன்றளவும் 45வது வார்டில் எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலமாச்சு அசன்பாவா சந்து, பெரியகடை வீதியில் இருக்கக்கூடிய அகத்தியர் வீதி, அதே போல் MSR லைன் போன்ற பகுதிகள், ஜம்ஜம் நகர் போன்ற பகுதியில் பார்த்தா இன்றாவும் அடிப்படை பணிகள் கூட செய்யாத ஒரு நேரத்தில் அளவுக்கு அதிகமான முறையில் ஒரு 100% வரிகளை ஏற்றி அந்த 100% வரிகளை கட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. மக்கள் அடிப்படை வசதியே இல்லை. குப்பைக்கு நீங்கள் வரி வாங்குறத ஏற்றுக்கிறோம், ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கே குப்பை அள்ளப்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லை. ட்ரைனேஜ் சாக்கடையை பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் ட்ரைனேஜ் கட்டப்பட்டிருக்குது. அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள், வீடுகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் அத்தனையும் நிலத்தடி நீராக மாறிட்டு இருக்குது. நிலத்தடி பூமியில மாசுபட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குண்டான முகாந்திரமே இல்லை ட்ரைனேஜ் கட்டுறதுக்கு. அடிப்படையா பெரிய கடை வீதி, குறிப்பாக 45வது வார்டுக்குட்பட்ட அனைத்து பகுதிகளும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ஜம்ஜம் நகர் எங்க, நீங்க ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன், நீங்க பாருங்க. இதுல ஏஜுவல் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. சத்யா நகருங்கிறது என்ன பகுதின்னு நீங்களே சொல்லுங்க. திருப்பூர்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் சத்யா நகர் சொன்னா ஏழைகள், எதுவுமே வசதியற்றவர்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த சத்யா நகர் ஏஜுவல்ல மாற்றப்பட்டிருக்குது. ஏஜுவல்ல மாற்றப்பட்டிருக்குது. எப்படி சத்யா நகர் புறம்போக்குன்னு ஒன்று இருக்குது, ஆனா சத்யா நகர்னு ஒன்று இருக்குது. சொர்ணபுரி ரோடு இருக்கு, ஜம்ஜம் நகர் இருக்கு. ஜம்ஜம் நகர் என்ன வசதியான நபர்கள் வாழக்கூடிய பகுதியா? அல்ல, நிறைய திட்டங்கள் நடைபெற்று இருக்குது. அதுல எல்லாம் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. நமக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கழிவு நீர் போகணும், குப்பைகள் போகணும். இந்த கழிவு நீருக்கும் குப்பைக்கும் வரி வாங்கினோம்னா அது முறையா எடுத்தா தானே போகணும். குப்பை வரி நீங்க பல லட்சம் வாங்கினாலும் கூடி, ஆனா அந்த குப்பையை அகற்றுவது இல்லையே. காலையில் எந்திரிச்சுன்னு சொன்னா குப்பை மட்டும்தான் இருக்குது, டிச்சு இது மட்டும்தான் இருக்குது. தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு கரெக்டா இருக்குது, அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறத இந்த நேரத்தில் செய்யிருக்கிறார். ஏன்னா அரசு அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை உண்டு பண்ணுகிறார்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகள் அல்லல் படும் மக்கள், அரசு அதிகாரிகள் தமிழக அரசை அவமானப்படுத்துகிறார்கள், தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் அரசு அதிகாரிகள். தூத்துக்குடி எந்தோணியார் கோவில் அருகே சாலை ஓரத்தில் யாசகம் எடுத்து பிழைப்பு நடத்தி வந்த சந்தியா என்பவரின் 4 மாத கைக்குழந்தையை மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் இன்று கடத்திச் சென்றனர். இதுகுறித்து தென்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். மேலும் கடத்தப்பட்ட 4 மாத குழந்தையை கண்டுபிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தனிப்படை போலீசார் கைப்பற்றி குழந்தையை கடத்திச் சென்ற மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட 43வது வார்டு புதுமலை கும்பம் பகுதியில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நியாய விலை கடைகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து TH ரோட் காலரா தொற்றுநோய் மருத்துவமனை அருகில் 4 சாலைகள் சந்திக்கும் இடத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக போக்குவரத்து ரவுண்டா அமைக்கும் பணியையும் துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட அஞ்சல் நகர் மற்றும் பெரியார் நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் ஒன்று கூடி மகளிர் தினத்தை தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடினர். இதில் பெண்களுக்கான போட்டிகள், நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மேலும் குழந்தைகள் உற்சாகமாக நடமாடி பெற்றோரை மகிழ்வித்தனர்.
அதன்பின் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மகளிர் தின நிகழ்ச்சியில் அஞ்சல் நகர் பகுதியில் வசிக்கும் மருத்துவர்கள், காவலர்கள், வழக்கறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தொழில் முனைவோர்கள், மாதர் சங்கத்தினர் என ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி செல்லும் சேலம் சாலையில் 30 வயது மிக்க நபர் ஒருவர் மதுபோதையில் நடுரோட்டில் அமர்ந்து அலப்பறையில் ஈடுபட்டதால் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடனே கடந்து சென்றனர். மேலும் அந்த நபர் காலி மது பாட்டிலை உடைத்து மது பாட்டிலின் கண்ணாடி துண்டுகளைக் கொண்டு கை, கால், முகத்தில் கிழித்துக் கொண்டார். சுமார் அரை மணி நேரமாக மது போதையில் அலப்பறையில் ஈடுபட்ட நிலையில் அவரது உறவினர்கள் வந்து அவரை அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரசிகாமணி பகுதியில் திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் அயிலியோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பெருமழை வெள்ளம் வந்து மக்கள் உண்ண உணவின்றி உடைமைகளை இழந்து தவிக்கும் போது தமிழகத்திற்கு வராத பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தமிழகத்திற்கு வருவது நோயுற்று ஒருவன் இருக்கும்போது விசாரிக்க வராமல் கோமாவில் இருக்கும்போது வந்து பால் ஊற்றி செல்வது போல் இருக்கிறது என்று விமர்சித்துள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகளை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக கரும்பு உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டமாக்க வேண்டும், விவசாயிகள் விரோத அவசர சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய கொண்டு வந்துள்ள மின்சார திருத்த சட்டம் மற்றும் கல்வி உரிமை சட்டம் போன்ற அவசர சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் கர்நாடகத்தில் காவிரியினுடைய உரிமையை அளிக்கும் விதமாகவும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையிலும் டெல்டா விவசாயிகளை அளிக்கக்கூடிய வகையிலையும் கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்டும் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மத்திய அரசு அந்த டிபிஆர் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய வரைவு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதை மிக மிக கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். வரும் காலம் என்பது விவசாயிகளுடைய வாழ்வை அளிக்கக்கூடிய அந்த அணை கட்டுமான திட்டத்தை உடனடியாக நிறுத்தணும். அதே நேரத்தில் டெல்லியில் குறைந்தபட்ச கொள்முதல் ஆதரவு விலைக்காக போராடக்கூடிய உழவர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழகத்தில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறோம். சென்னை காசிமேடு காசி கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெஃபினா பேகம். இவர் தனது கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது 2 மகன்களுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் 2வது மாடியில் இருந்து ஜெஃபினா கால் இடறி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் ஜெஃபினாவை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ஜெஃபினா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காசிமேடு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள எம்எம்ஜி காலனி, எம்எஸ் காலனி மற்றும் எம்எம் காலனியில் 48 வீடுகள் கட்டப்பட்டு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருந்ததால் ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சியில் சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் தார் சாலை போடாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். அந்த மனுவில் தார் சாலை போடாமல் இருப்பதால் மழைக்காலங்களில் முற்றிலும் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதால் உடனடியாக தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.